டபைலாம் பண்ணுவீங்க, டேப் போட இல்லை, அந்த டபைலாம் மீட்டு கேட்க மாட்டேங்குது. லைட்டாக போடுறேன், இதில் போட்டோம். இப்போ போடு, இப்போ போடு. எது சார் பேச குறைச்சி இந்த அளவுக்காச்சும் இருக்கு. நேற்று கூட்டம் நான் கூட இடம் தெரியாம தான் வந்துட்டோம் நினைச்சேன். எல்லாம் நிறைய இருக்கு, தள்ளி தள்ளி உட்காந்துருக்காங்க. ஏன் எல்லாம் ஆங்காங்கில் உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா. டோக்கியோல உட்காந்துருக்காங்க. எதுல உட்காந்துருக்காங்க? டோக்கியோ. டோக்கியோ இதெல்லாம் என்ன கேள்விப்படாத ஊரா இருக்கு டோக்கியோன்னு. ஆங்காங்க தெரியுமா? ஏங்க அதே இன்னொரு ஆளு சொல்லித்தாக்க தெரியும், எனக்காக தெரியும். ஏங்க நீங்க வேற பிடிக்கா வாய் கொடுத்த அவளை வாயால பொட்டிக்காரே. உங்களுக்கு எனக்கு தான் புடிச்சுக்க மாட்டேங்குது. என்ன அண்ணே வணக்கம். ஏன் முறைச்சு பார்த்துருக்கோம்? என்ன எல்லாம் அப்படி வெறுகு மாதிரியே உட்காந்துருக்கீங்களே என்ன? ஏன் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுத? என்ன மாமனாரே? இல்லை நேற்று நாடகம் நடந்ததுனால எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம்னு தெரிய மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை, நேற்று சரியான சாமி ஆட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பொன்னர் சங்கரா இல்லை, அதனால சாமி ஆடினாங்களா நான் அடிப்பாங்களா அந்த நடத்துல? எனக்கு தெரியாதுங்க அந்த நடப்பெல்லாம். எனக்கெல்லாம் வள்ளி திருமணம் அறுத்துறாங்க தெரியும், இதெல்லாம் தெரியாதுங்க. சரி வந்தமா அடுத்த படமா தாக்கல நோட்ட மாட்டேங்க ஆரம்பிச்சிடமா? இதெல்லாம் உள்ள விடுறப்ப யாரு எங்க நாடகத்தை அமைச்சு கூட ஒரு திரியிறாரே, நான் என்ன செய்வேன்? ஏன்டா எங்களுக்கு நாடகத்தை கொடுத்தோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க பட்டை போட்டிருக்கே தெரியும் எங்களுக்கு. ஆங்காங் அவர் துபாயா, நான் சிங்கப்பூர். மாமா வந்து உட்காந்துட்டாருல. ஏன் அங்க படுக்கிறக்கு இடம் இல்ல? பகுமானத்தை பத்தி எல்லாம் பார்க்கடல பள்ளி கொண்டிருக்க மாதிரி என்னது இது தெரிய மாட்டேங்குதா? இல்ல இல்ல அழகா இருக்கேனா? சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். இல்ல சூத்துல பிடிக்க நல்லா இருப்பீங்க. மாசத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை தான் அந்த பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. நான் சூடானு மோகினி கை தீண்டாது நான் சூடானு மோகினி கை தீண்டாது மார்கழி மரியா மாப்பிள்ளை மரியா மரியா மாப்பிள்ளை மரியா என்ன தொட்டு புட்டு போகாம கட்டிக்கிட்டு போக மரியா மாப்பிள்ளை மரியா மரியா மச்சானே மரியா நான் சூடானு மோகினி கை தீண்டாது என்ன நிபந்தனை? வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? எப்படி
மழை தான் வருது. எப்ப அங்க பாரு. இப்ப வந்து கிளப்பி விட்டுருச்சே. வராதுங்க. எப்படி வரும்? நான் வரும்போது எப்படி வரும்? வராது. நீ உன் கூந்தல் அவுத்து விடு. ஏய், நீ ரொம்ப பேசுற. நீ உள்ள வா, நான் அவுத்து விடுறேன். இங்கெல்லாம் அவுத்து விட முடியாது. மானம் போயிடும். மீடியா வேற எடுத்துக்கிட்டு இருக்கா. நீ கேவலப்படுத்துற. இல்லம்மா, இந்த மழையை நிப்பாட்டுறதுக்கு அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். குரலை பிடிச்சி கடிச்சு துப்பி விட பாத்துக்க. பட்டிக்கார அவர்களே, என்ன டான்ஸ்கார அவர்களே, இருங்க உங்கள்ட்ட அப்புறமேல பேசிக்கிறேன். அண்ணே சிரிங்க. நீ மாப்பிள்ளையா? என்ன அண்ணங்கிற ஒரு மாப்பிள்ளைங்கிறாரு. எங்கேயோ இடிக்குதே. விடிகிற வரைக்கும் நீங்கள் நாங்களும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. யாரு? அவங்களோட உதவி இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. புருஷன் பொண்டாட்டியா? அதனால சிரிச்சுக்கிட்டே நல்லா இதை கொஞ்சம் நல்லா ஏற்றி வைங்க. இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஜாலியாக வீட்டு பக்கம் கிளம்புவோம். என்னது, நானும் பார்த்துட்டு போக வேண்டியதானே? சரி, தாக்கல் வேற மாதிரி மாற்றி விடுவோம். போடு. மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி ஒட்டவே வாங்கடி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி. எல்லாம் சரிதான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தொழில் ரீதியா. மற்றபடி வேற தப்பான சொல்லுங்க, தவறா புரிஞ்சுக்க கூடாது. அக்கா புருஷன் தான், ஆனா அண்ணன் வேணும். சரி, என்ன மானகட்ட முறையா இருக்கு? அப்படித்தான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நாங்க ரெண்டு பேரும் உடன்பிறவா சகோதரன் உடன்பிறவா சகோதரன் கொல்ல போறேன் பார்த்துட்டே இருங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச விஷயமே உங்க தொழிலுக்கு நான் ரொம்ப அடிமை. சரி, ஆனா இடையில மாசத்துக்கு எங்கேயோ போறீங்களா? எங்க போறீங்க? இமயமலை. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கெல்லாம் இல்ல, நேரா கௌசல்யா விடு. சூனிய வைக்கிறா. நேரா கௌசல்யா விடு, நேரா சமூகவலி விடு. மூணாவது என் வீடு. மூணாவது உன் வீடு. ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்படி இருக்கும்போது மட்டும் என் ஞாபகம் நடந்தே வராப்புல பாட்ட பூச்சி மச்சான பாரு மச்சமுள்ளாலடி அப்படிதான் ஸ்டெப் போட்டேன். கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும். சூப்பர்யா. எது நான் என்ன வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அரை கிலோ. நீங்க எனக்கு என்ன முறை வேணும்? என்ன இது ஒரு அரை கிலோ 10 ரூபா தான். ஏங்க வெத்தல மடிச்சு தொடும் அம்மா, நீ மத்தத வெளிய சொல்ல. அவர் சொல்ற நீங்களும் சூம் பண்ணி எடுங்க. உங்களால தெய்வமே, நீங்க குறுக்க வந்துட்டு என்னை முறைச்சு பாக்குறீங்க.
என்னம்மா வருது அந்த ஆளுநர் வாசிச்சுட்டு வைக்க வந்து ஏமா என்னம்மா என்னமோ ஆடுது என்ன ஆடுது என்னமோ ஆடுது ஏய் என்ன ஆடுது எல்லாம் மொட்டை மொட்டையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இறுக்கி கட்டி வச்சிருக்க ஆடுதுங்கிறேன் ஏன்டா ஏய் நீ அண்ணனால மாமாவா எனக்கு